ஒன்பதாவது வாரம் 3வது நாளுக்கான காலை நேர ஓட்டு முடியாத வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். யார் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க, யார் இந்த வாரம் பிக் பாஸ் விட்டு வெளியே போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது, ஓட்டிங்கில் யார் பின்னாடி இருக்காங்க, யார் லீடிங்கில் எடுத்து போயிருக்கான்னு சொல்லிட்டு முழுசா அந்த வீடியோக்குள்ள பார்த்தலாமா. முதலிடத்தில் இருக்கும் வினோத் 24.98%ஓட 77,089 ஓட்டு வாங்கியிருக்காரு. இரண்டாவது இடத்தில் இருக்கும் பார்வதி 15.19%ஓட 46,865 ஓட்டு வாங்கியிருக்காங்க. மூன்றாவது இடத்தில் இருக்கும் திவ்யா 10.6%ஓட 31,055 ஓட்டு வாங்கியிருக்காங்க. நான்காவது இடத்தில் இருக்கும் விக்ரம் 9.6%ஓட 27,951 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஐந்தாவது இடத்தில் இருக்கும் கமருதீன் 8.37%ஓட 25,833 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஆறாவது இடத்துக்கு முன்னேறிய பிரஞ்சன் 5.93%ஓட 18,305 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஏழாவது இடத்துக்கு தள்ளப்பட்ட சாண்ட்ரா 5.86%ஓட 18,073 ஓட்டு வாங்கியிருக்காங்க. எட்டாவது இடத்துக்கு முன்னேறிய அமித் 5.33%ஓட 16,439 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஒன்பதாவது இடத்துக்கு தள்ளப்பட்ட கனி 5.30%ஓட 16,351 ஓட்டு வாங்கியிருக்காங்க. பத்தாவது இடத்தில் இருக்கும் சுபக்ஷா 5.8%ஓட 15,681 ஓட்டு வாங்கியிருக்காங்க. கடைசி இடத்தில் இருக்கும் எஃப்ஜே 4.83%ஓட 14,913 ஓட்டு வாங்கியிருக்காங்க. மூன்றாவது நாள் காலை நேர ஓட்டு முடிவில் பார்த்தீங்கன்னா நம்ம அமித் ஒரு படி மேலே போயிருக்காரு. கிட்டத்தட்ட அவர் கடைசி இடத்துல இருந்தார். ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு இடத்த பிடிச்சி இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8வது இடத்த பிடிச்சிருக்காரு. மேபி இதே மாதிரி போச்சுன்னா சாண்ட்ராவையும் பிரஞ்சனையும் தாண்டி மேலே போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் டாப் 4ல் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்குது. ஓட்டிங்கில் ஒரு மாற்றமும் ஏற்படவே இல்லை. அந்த ஒரு மாற்றமும் ஏற்படாத காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம வினோத் தான் நினைக்கிறேன். காரணம் என்னென்னா அவரே பார்த்தீங்கன்னா 25%க்கு மேலே போயிட்டார். மற்றவங்களாம் ஆவரேஜாக நம்ம பார்வதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2வது 3வது அந்த 2 இடத்த தாண்டி கீழே வரதே இல்லை. மேபி அது எப்படி தெரியல, அது பிஆரா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பார்வதியோட கேம் ஷோ நல்லாயிருக்கும். அதாவது என்ன ஆனாலும் சரி கண்டென்ட் குறைய இருக்காதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கேம் ஷோ நல்லா இருக்கிறதுனால அவங்க பார்த்தீங்கன்னா அதே இடத்துல இப்போயும் இருக்காங்க. கடைசி இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எஃப்ஜே இருக்கார். மேபி டபிள்யூஹெச் இருந்தது அப்படின்னாக்க நம்ம சுபக்ஷாவும் எஃப்ஜேவும் இப்போ இருக்கிற ஓட்டிங்கை படி பார்த்தீங்கன்னா வெளியே போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். சரி, ஓகே மக்களே, ஓட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடைசி 2 இடத்துல சுபக்ஷாவும் எஃப்ஜே தான். வேறு ஒரு மாற்றமும் ஏற்படவே இல்லை. பெரிய மாற்றம் பார்த்தீங்கன்னா அமித் இன்னும் மேலே போயிட்டே இருக்காரு. மேலும் வாழ்த்துக்கள். சரி, ஓகே, ஓட்டிங் இதோட முடிஞ்சது. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். மக்களே, பாய்.